ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்புக்கு வேலை பார்த்த 3 அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். எந்தெந்த அமைப்புகளுக்கு இவங்க ஆதரவா செயல்பட்டாங்க? ரமேஷ், விவரங்கள். அதாவது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு வேலை பார்த்த 3 அரசு ஊழியர்களை அந்த யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இவர்களுக்கு லஷ்கர் இ தைபா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக பணியாற்றி இருக்கின்றனர். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களின் பெயர் மாலிக் இஷ்பக் நசீர், அதே போல அஜாஸ் அகமது மற்றும் வசீம் அகமது கான் ஆகிய 3 பேர் தான் அரசு ஊழியராக பணியாற்றியவர்களை துணைநிலை ஆளுநர் பணி நீக்கம் செய்திருக்கிறார். இவர்களில் மாலிக் இஷ்பக் நசீர் அங்கு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையில் போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வருகிறார். அதே போல அஜாஸ் அகமது அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். வசீம் அகமது கான் ஸ்ரீநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் வேலை என்றால் சாதாரண வேலை அல்ல. அதாவது ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்கள் மற்றும் ஆயுதப்படையினர் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பயங்கரவாதிகளுக்கு இவர்கள் செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இவர்கள் 3 பேரும் ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு முறைகேடுகளுக்காக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் தான் அடைக்கப்பட்டுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் லஷ்கர் இ தைபா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய இயக்கங்களோடு வேலை பார்த்த இவர்கள் தற்போது நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் அரசு பணத்தை ஊதியமாக பெற்றுக்கொண்டு இவர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பணியாற்றியிருக்கிறார்கள். அதாவது எப்படி என்றால், அங்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள், போதைப் பொருட்கள், துப்பாக்கிகள் ஆகியவற்றை எல்லாம் இங்கே ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவிற்கு கொண்டு வந்து அவற்றை ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய பணியிலே இவர்கள் ஈடுபட்டு வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதில் போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வரக்கூடிய அந்த நபரை மாலிக் 2007ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். இவரது சகோதரர் மாலிக் ஆசிப் நசீர் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற லஷ்கர் இ தைபா பயங்கரவாதி. கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த ஒரு மோதலின் போது இவருடைய சகோதரர் பாதுகாப்பு படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இருப்பினும் மாலிக் தனது பயங்கரவாத நடவடிக்கைகளை தடையின்றி தொடர்ந்து மேற்கொண்டு வந்துள்ளார். அதுவும் இவர் ஒரு காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்ததால் எந்த விதமான சந்தேகமும் ஏற்பட்டு விடாதவாறு இவர் தொடர்ந்து காவல்துறையில் பணியாற்றி வந்திருக்கிறார். ஜம்மு பகுதியில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை கடத்தல் தொடர்பான வழக்கை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை விசாரித்து வந்த போது செப்டம்பர் 2001 இவரது லஷ்கர் இ தொய்பா தொடர்பு அம்பலமானதாக காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு கைது செய்யப்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஆசிரியரான அகமது கானை பொறுத்தவரை இவர் பாதுகாப்பான இடத்தை அடையாளம் காண்பது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் இ தொய்பா இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்தில் உள்ள பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை சேகரித்து விநியோகித்து வந்ததாகவும் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் மீது பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கு இவர் உதவியாக இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.